உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க முன்னாடி நீங்க இயேசுவை வைக்கணுங்க. இயேசு முன்னாடி நிற்க மாட்டாரு, நீங்க தான் இயேசுவை முன்னாடி வைக்கணும். அப்படி முன்னாடி வச்சிங்கன்னா நீங்கள் அசைக்கப்பட முடியாது. யாரும் உங்களை அசைக்க முடியாது. யாரும் உங்களை அப்படியே ஆட்டிடலாம் அப்படின்னு அவங்க கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா தேவன் உங்களை பாதுகாப்பார். அவரை முன்னாடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் நிறுத்தணும். அவராக முன்னாடி நிற்க மாட்டார். அப்படி நிறுத்திட்டிங்கன்னா அப்போ உறுதியாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அவ்வளோதான். தேவனே முன்னாடி நின்னா எதுவும் மோதாது. எந்த பிரச்சனையும் மோதாது, வியாதி மோதாது, எதுவும் மோதாது. உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி யாரை நிறுத்தியிருக்கீங்க? இயேசுவை தான் நிறுத்தணும். இல்லை என் கணவரை நிறுத்தியிருக்கேன், என் மனைவியை நிறுத்தியிருக்கிறேன், என் பிள்ளைங்களை நிறுத்தியிருக்கேன், இல்லை, அதற்கும் தேவனை தான் நீங்கள் நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா எல்லா இடத்துலையும் நிறைய ஆசீர்வாதம் வரும். யாரும் உங்களை அசைக்க முடியாது. ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. சரிங்களாங்க? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை என்னுடைய வலது பாரிசத்தில் வச்சிருக்கேன், அதனால தான் நான் அசைக்கப்படுவதில்லைன்றாங்க. எந்த பக்கத்தில் வைக்கணும்னு வேற சொல்றாங்க. தேவனை வலது பக்கத்தில் வைங்க. எப்பொழுதும் நம்ம எல்லாருமே அதிகமான மனிதர்கள் பயன்படுத்துகிற பக்கம் வலது பக்கம் தான், இல்லை ரைட் சைட் தான். அப்போ நீங்கள் வலது பக்கத்தில் தேவனை நிறுத்திட்டோன்னா, ஏன்னா அப்பப்போ பயன்படுத்துவோம் தேவனை. அதற்காக இந்த வசனத்தில் அப்படி போட்டிருக்காங்க. வலது பாரிசத்தில் நான் இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வலது பாரிசத்தில் தேவனை வச்சுக்கோங்க. அடிக்கடி தேவனை பயன்படுத்துங்க. அவரை நீங்கள் கூப்பிட்டு முன்னாடி நிறுத்துங்க. அவராக நிற்க மாட்டாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் முன்னாடி நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும்? துதியினால், பாட்டு பாடுறதுனால, அப்புறம் ஜெபிக்கிறதுனால, பைபிள் ரீட் பண்ணுறதுனால நீங்கள் தேவனை முன்னாடி நிறுத்த முடியும். சரிங்களாங்க? நம்ம இடது பக்கத்தில் அந்த மாதிரி இடது கை வச்சு ரொம்பலாம் நம்ம செய்ய மாட்டோம்ல, அதனால தான் வலது பக்கத்தில் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த பழக்கம் அதிகமாக நீங்கள் பழக ஆரம்பிக்குங்க. தேவனை முன்னாடி நிறுத்துகிற அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். சரிங்களாங்க? எதற்கெடுத்தாலும் தேவன் கிட்ட போகிறதுக்கு பழகணும். அவரை முன்னாடி நிறுத்துறதுக்கு நீங்கள் பழகணும். அப்போது நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய வேலையோ எல்லாமே ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும். எதுவும் ஆகாது. அப்படியே ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். இப்போ எது உங்ககிட்ட டைரெக்டாக மோதாது. தேவனை முன்னாடி நிறுத்தும் போது தேவனை தான் மோதி வரணும் இல்லை? அதனால உங்களை எதுவும் இடிக்காது. எந்த வியாதியோ பிரச்சனையோ கடனோ எதுவும் உங்களை இடிக்காது. தேவனை எதுவும் இடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும். ஒரு இமயமலை பின்னாடி நின்னா பாதுகாப்பு தானே. நம்ம தேவன் எப்படி? அவர் வானத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தாருன்னா பூமி தான் அவருடைய பாதைப்படி. அவ்வளோ பெரிய தேவன். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அவர் பின்னாடி தான் நம்ம நிற்க போகிறோம் இல்லை? அவரை முன்னாடி நிறுத்திட்டு நம்ம பின்னாடி நிற்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? எது வந்தாலும் தேவனை மோத முடியுமா? மோத முடியாது. அது கஷ்டம். ஆனால் தான் தேவனை முன்னிறுத்துங்க. வல்லமை உள்ள பயங்கரமான ஒரு பராக்கிரமம் நிறைந்த தேவனை முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க இந்த வசனத்தில். அப்போ நம்ம வாழ்க்கை அசையாது, ஆடாது, நல்லா போகும். கோலியாத் என்ன நினச்சானா, என்னெல்லாம் அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் ராட்சத பிறவி, அதனால தான் அவன் தனியாக நான் போர் செய்வேன். நான் எத்தனையோ படை இருந்தால் கூட அவன் யாரையோடையும் நிற்கலை, யாரையும் கூட்டிகிட்டு வரல. என்னை தனியாக யாராவது உங்களுக்கு தைரியம் தான் மோதுங்கன்னா. அப்போ தாவீது என்ற இளைஞன், ஆடு மேய்க்கிற பையன் என்ன பண்ணானா, உஷாரா என்ன பண்ணா, தேவனை கொண்டு முன்னாடி நிறுத்திட்டான். யாருமே அந்த அளவுக்கு அறிவில்லை, ஆனால் இந்த தாவீதுக்கு இருந்துச்சு. முன்னாடி நிறுத்தும் போது என்னாச்சு? ராட்சதனால தேவனோடு மோத முடியல. அதனால தான் செத்தான். அவன் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல, கனவுல கூட நினச்சி பார்க்கல. என்னையெல்லாம் அழிக்கிறதுக்கு யாராவது பறந்து இருக்காங்களான்னு நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு தெரியாது
தேவாதி தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. தாவீதோட மோதல, அவன் மோதினது தேவாதி தேவனோடு மோதினான். அதனால தான் அவன் செத்து போனான், மடிஞ்சு போனான். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனை முன்னாடி நிறுத்த பழகும் போது உங்களுடைய வாழ்க்கை அது உறுதியாக இருக்கும், அசையாது, ஆடாது. உங்கள் குடும்பம், உங்கள் வேலை எல்லாமே அப்படியே உறுதியாக இருக்கும். சரிங்களா? எதற்கெடுத்தாலும் தேவனை முன்னிறுத்த கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. எந்த இடத்துலையும் அவங்க ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, உறுதியாக இருப்பாங்க. உறுதியாக எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மாற்றிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து வளர்த்துச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. ஒரு மனுஷனால் கஷ்டமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. சாமி உமக்கு நன்றி. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. இந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழு ஜெபம் கேளும்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.